ஸோ இங்க வந்து ஜெனரல் அக்கௌண்டிங் இருக்கு. ஆமா சார். நம்ம அதுக்குள்ள ஜெனரல்ஸ்குள்ள போறோம் அப்படின்னா சப்லெஜர் தனியா கோர்ட் தனியா இருக்கும் சார். ஓகே, இப்போ ஜெனரல் அக்கௌண்டிங் உள்ள போறேன். இங்க போயிட்டு எங்க இருக்குது சார்? அதுல பீரியட் க்ளோஸ்னு இருக்கு சார். பீரியட் க்ளோஸ் இதுலயே இருக்கா? அதோ இருக்கு சார், இந்த ஜர்னல் பக்கத்துல ரைட் சைடு. அப்படி கீழே சார், அப்படி கீழே பீரியட் மெயின்லயே இருக்கு. ஓகே, ஸோ இங்க வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆமா சார், வைக்கணும்னா. ஓகே, இதெல்லாம் இருக்கு. இல்லாதது நம்ம இப்ப இது வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஓகே, ஷார்ட்கட் மாதிரி. சரி, ஓகே. இதுல பீரியட் க்ளோஸ் செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ இங்க போய் நம்ம லெட்ஜரை செலக்ட் பண்ணுமா? சார் இங்க லெட்ஜர் செலக்ட் பண்ணனும் சார். சார் மேல சார் செலக்ட் டேட்டா ஆக்சஸ் டாப் லெஃப்ட் டாப்ல லெஃப்ட் சைடு டாப்ல இருக்கு பாருங்க சார். அதை கிளிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணனும் சார். இது ஆரமா கிளிக் பண்ணா சோ வரல அப்படினா நம்ம வந்து அக்சஸ் கொடுக்கணும் சார். நம்ம ரோல்ஸ்ல போய் அக்சஸ் கொடுக்கணும், கொடுத்தா வரும். ரோல்ஸ்ல அக்சஸ் இல்ல. எங்க போணும்? ரோல்ஸ் செட்டப் போணும் சார். திரும்ப செட்டப் போணும் சார். செட்டப்ல போய் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல போனீங்க அப்படினா திருப்பி ஹோம் போணும். அதுல சார் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்க சார். சைடுல ப்ரொஃபைல்ல போயிட்டு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் சார். எம்யூன்ட் ரைட் சைடு இருக்கு. ஆமா, இது நேம். அதுல ப்ரொஃபைல் இருக்குமா? அதுல போயிட்டு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் கீழ சார் இருக்கு. சோ ரைட் சைடுல இது இருக்கு பாருங்க சார். அந்த டாஸ்க் டேப் ரைட் சைடுல டாஸ்க் டேப் இருக்கு பாருங்க சார். அதை கிளிக் பண்ணி சர்ச் கொடுங்க சார். சர்ச் லாஸ்ட்ல சார். சர்ச் கீ சர்ச் மேனேஜ் டேட்டா டேட்டா ஆக்சஸ் செட்டுக்கு ஆக்சஸ் கொடுக்கறோமா? ஆமா சார், ஆக்சஸ் கொடுத்தா சார் ஆனா இதாகும். அந்த சர்ச் பண்ணுங்க சார் அப்படியே. ஓகே, தேர்ட் ஒன் சார். ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ். தேர்ட் ஒன். ஆமா ஃபார் யூசர். ஓகே, இந்த ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்க சார். ப்ளஸ் ஐகான். யூசர் நேம் வந்து இந்த யூசர் நேம் சார் முத்தியல். ரோல் வந்து ஜெனரல் அக்கவுண்டிங் அண்ட் ஜெனரல் அக்கவுண்டன்ட் மேனேஜர். அடிக்கணுமா? டைப் பண்ணுங்க சார். ஜெனரல் அக்கவுண்டிங் மேனேஜர். அந்த ரெண்டு மேனேஜர்னா சூப்பர் ரெண்டுமே கொடுக்கணும் சார். ரெண்டுமே கொடுக்கணும் சார். ரெண்டுனா இன்னொரு லைன் யூஎஸ் ஒன் சார். யூஎஸ் ஒன் கொடுங்க சார். யூஎஸ் ஒன் சொல்லி இல்ல எது வேணா கொடுத்துக்கலாம் சார். கொடுத்தா நம்ம இங்க என்ன லெட்ஜர் செலக்ட் பண்றோமோ நம்ம பீரியட் க்ளோஸ்ல அந்த லெட்ஜர் தான் சார் வரும். இது யுஎஸ் செகண்டரி. இது வேணா யுஎஸ் பிரைமரி லெட்ஜரா? அதையும் ஆட் பண்ணிக்கவா? இன்னொரு லைன் ஆட் பண்ணி அந்த இன்னொரு ரோலை ஆட் பண்ணுங்க சார். யூசர் ரோல் அக்கவுண்டன்ட்டா? ஜெனரல் அக்கவுண்டன்ட். ஆமா சார். அதான் என்ட்ரி போடுறதுக்காக. ஓகே, போட்டாச்சு. சேவ் லாக் அவுட் பண்ணுமா? அப்படியே போய் பண்ணலாம். பண்ணி பாருங்க சார். வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, லாக் அவுட் பண்ணி பாருங்க சார். ஒரு சில நேரத்தில் வந்துடும் லாக் அவுட் பண்ணாமே. ஜெனரல் அக்கவுண்டிங் 3 க்ளோஸ் பண்ணுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா செட்ல யூஎஸ் பிரைமரி லெட்ஜர் வந்துச்சு சார். ஆமா, அதுவே வந்துச்சு. ஓகே, இந்த லெட்ஜர்ல கீழ இருக்க சப் லெட்ஜர்னா என்னென்ன ஓபன் ஆயிருக்கு, டேட் ஓபன் ஆயிருக்கு, சப் லெட்ஜர்ல காட்டும் சார். ரிசீவ் ஆயிருக்கு, இன்னும் ஓபன் பண்ணல அப்படின்னா நெவர் ஓபன் காட்டும் சார் சப் லெட்ஜர்ஸ்ல. ஓஹோ, இப்போ ஜெனரல் லெட்ஜர் நெவர் ஓபன் காமிச்சிட்டு அந்த பீரியட் க்ளோஸ் பீரியட் ஓபன் பண்ணவே இல்ல. 2026 வரைக்கும் இருக்கு. நம்ம வந்து 24ல இருக்கோம். நம்ம டார்கெட் பீரியட் வேணும்னா உள்ள போய் செட் பண்ணிக்கலாம் சார். டார்கெட் பீரியட். ஓகே,
டார்கெட் இது பீரியட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ எந்த பீரியட் தேவை அந்த பீரியட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன்ல இருக்கு. இதை க்ளோஸ் பண்ணா எங்க போய் பண்றது? அதை கிளிக் பண்ணு சார். கிளிக் பண்ணா உள்ள க்ளோஸ் ஆகும். தானே? ஆமா சார். ஆமா சார். இப்போ எல்லா ஓப்பனும் இதுலயே வந்துருதா? அதான் சப்ளஜர் சார். சப்ளஜரோட அக்கவுண்டிங் பீரியட் சார். அதான் சப்ளஜர் அக்கவுண்டிங் பீரியட் இங்கே வந்துருதா? ஆமா சார். சார் ஆனா இது R12ல நீங்க அங்கங்க போய் தான் பண்ணுவீங்க இல்லையா? ஆமா. ஓகே. இந்த 3rd month வந்து க்ளோஸ் பண்ணோம்னா இங்க கிளிக் பண்ணோம். மேல க்ளோஸ் பீரியட்னு இருக்கு சார். எங்க இருக்கு? ஆமா. இத செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பீரியட். அது க்ளோஸ் பீரியட் கொடுங்க. அப்ளிகேஷன் ஓ இது எதுவுமே க்ளோஸ் ஆகலன்னு சொல்லுது. சப்லெஜர் இன்னும் க்ளோஸ் ஆகல அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குது இல்லையா? எனிவேஸ் எரர் தான் அடிக்கும். மேனுவலா க்ளோஸ் பண்ற மாதிரி காமிக்கும் சார். புரியுது. ஓகே. நம்ம ஸோ இதெல்லாம் போட்டீங்க நீங்க. கஸ்டமர் ஏன் ஜிஎல்ல போய் ஏஆர் தான் வந்திருக்கோம் இல்லையா? ஸோ கஸ்டமர் கிரியேட் பண்றது. கஸ்டமர் கிரியேட் பண்றது எங்க போனோம்? மறுபடியும் ஹோம் போய்டும். இங்கே ரிசீவபிள். சார் சர்ச் பண்ண வராது சார். இதுல சொல்லுங்க. அப்படியே இந்த ஆரோ இல்ல யூசர் நேம் சார் வரும். ஓஹோ. இல்ல வராது. சர்ச் ஃபார் பீப்புள் அண்ட் ஆக்ஷன் இருக்கு. இதுல தான் வரும். ரிசீவபிள் சம்ஸ் போயிடுச்சு. சரி. அதான் ரிசீவபிள் போறேன். இப்போ டிரான்சாக்ஷன்லாம் இங்க இருக்கு இல்லையா? டிரான்சாக்ஷன்லாம் பில்லிங் அண்ட் அக்கவுண்ட் ரிசீவபிள்ஸ் ரெண்டு தான் சார் டிரான்சாக்ஷன் நமக்கு. பில்லிங், அக்கவுண்ட் ரிசீவபிள், ரெவென்யூ. ரெவென்யூல ரெசிப்ட் கிரியேட் பண்ணலாமா? அது வந்து கிரியேட் டிரான்சாக்ஷன் வந்து இது சார் எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன் இருக்கு. ஓகே. இப்போ நான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்றேன்னா நம்ம யூஎஸ் எடுத்துக்கிறதால அது மட்டும் தான் செலக்ட் பண்ணுமா? எது வேணா செலக்ட் பண்ணலாமா? இல்ல சார், இதெல்லாம் பண்ணிக்கலாம் சார். அது வந்து நம்ம ஜென்ரல் லெட்ஜர்ல மட்டும் தான் சார். ஜென்ரல் லெட்ஜர்ல வந்து எந்த பீரியட்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, எந்த பீரியட் க்ளோஸ் பண்ண போறீங்கன்றதுக்கான நமக்கு லெட்ஜர் கேக்கும் சார். இது வந்து பிசினஸ் யூனிட்னால நம்ம எந்த பிசினஸ் செலக்ட் பண்றது ரிலீஸ் 12 ஆபரேட்டிங் யூனிட் எந்த பிரான்ச் அந்த மாதிரி. ஆமா சார். நம்ம எந்த லீகல் என்டிட்டி கீழ நம்ம இந்த பிசினஸ் யூனிட் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கான சார். அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இன்வெர்சஸ் மேனுவல். இதுல இம்போர்ட்டட்னா ஆர்டர் மேனேஜ்மென்ட் எங்க இருந்தாது வரும். டிரான்சாக்ஷன் டைப் இன்வாய்ஸ். இதுலயே வந்து இன்வாய்ஸ், கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ, சார்ஜ் பேக், இதுலயே இந்த இன்னொன்னு டெபாசிட் இதுல வருதா? இதுல வரலையா? இன்வாய்ஸ் ரெகுலர் டிரான்சாக்ஷன் நம்பர் ஆட்டோ ஜெனரேட். இது நம்ம இன்வாய்ஸ் நம்பர் சார். இல்ல ஏஆர் இன்வாய்ஸ் ஆட்டோ ஜெனரேட் செட்டப்ல இருக்கா? இது பண்ணணுமே. ஏபி தான் நம்ம பண்ணுவோம். டாக்குமெண்ட் நம்பர் ஆல்ரெடி ஜெனரேட் ஆகும். சர்ச் பண்றது ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் போடணும் சார். ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் நேம் வருதா? வெயிட் என்ன இருக்கும்? சப்ளையர் வேற ஏதாவது சப்ளையர் நேம் இருக்கு? ஈசி சொல்யூஷன் போடணும் சார். ஈசி சொல்யூஷன் EASY. ஆமா சார். ஓகே. இதுல உள்ளே இருக்கு. ஓகே. சோ நம்ம கிரியேட் பண்ணா வருதா? டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? கஸ்டமர் வரும் சார். உங்களுக்கு சப்ளையர் சார் வர மாட்டேங்குது. இல்ல வர மாட்டேங்குதா? வருது சார். கஸ்டமர் வருது, சப்ளையர் தான் வர மாட்டேங்குது. இது வரைக்கும் சப்ளையர் வரலையா? ஆமா சார். கஸ்டமர் வருது சார். கஸ்டமர்
ஒரிஜினல் கஸ்டமர் டூப்ளிகேட் கஸ்டமர் கிரியேட் பண்றது வெரிஃபை பண்றது எல்லாம் வரும் சார். இப்போ ஆஸ்ட்ரிக் வச்சதெல்லாம் மேண்டேட்டரி இல்லையா? யூஎஸ் டாலர் பேமெண்ட். ஆமா சார். பில் டு மேண்டேட்டரி, ஷிப் டு ஆப்ஷனல். ஓகே. ஹெட்டர் அமௌண்ட் எங்க கொடுக்கறது? ஹெட்டரே கிடையாதா? ஓ, நேரா லைன் அமௌண்ட் தான். அது கீழ லைன் ஆட் ஆயிரும் சார். லைன் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஆர்டோல சார் லைன்ல ஆட் ஆயிரும் அமௌண்ட். ஐட்டம்ல கொடுத்தா இன்வென்டரியில. இது எல்லாமே ஐட்டம் இன்வென்டரியில இருந்து வர்ற ஐட்டம் இல்லையா? இன்வென்டரியில கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐட்டம்ல செலக்ட் பண்ணா அது இன்வென்டரியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. மெமோ லைன் கிரேட் அவுட் ஆயிடுது. ஏன்னா மெமோ லைன் நம்ம ஏஆர்ல மேனுவலா கிரியேட் பண்றோம் இல்லையா? மெமோ லைன் கிரியேட் பண்ணி பாத்தீங்களா? நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன பண்ணணும். மெமோ லைன் கிரியேட் பண்ணிக்கோங்க. யூனிட் பிரைஸும் ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்தே வந்துருது. ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன், யூனிட் ஆஃப் மெட்டீரியல், யூனிட் பிரைஸ். கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் ஆப்ஷன் இல்லையா? அது ஆப்ஷன் சார். தேரலாம். பிசினஸ் ஆப்ஷன். இது வரைக்கும் தான் மேண்டேட்டரி. ஓகே, இப்போ நான் ஒரு லைன் போடுறேன், சேவ் பண்ணி. லேட் ஆகுமா நான் நார்மலா? இன்ஸ்டன்ஸ் லோ ஆனதுல டைம் சார். நெக்ஸ்ட் சோ ஐ எரரா ஐசா சேவ் ஆயிடுச்சா? நீ எரர்னா காட்டு. சேவ் இன்கம்ப்ளீட் வருது. அடுத்து சேவ் ஆச்சு. நம்ம ட்ரான்சாக்ஷன் நம்பர் கேட்டா. ஓ, டிரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா தான். ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம கொடுக்க தேவையில்ல. புரியுதா? 87765 அதுதானே ஜெனரேட் ஆகுது. நானா கொடுத்தேன்? ஜெனரேட் ஆகுது சார். ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு இன்வாய்ஸ் போட்டு. ஓகே, இப்போ ஏன் அது அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு? இன்கம்ப்ளீட் இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? ஆக்ஷன் போகும் சார். ஆக்ஷன். ஓ, வேலிடேஷன். டிஸ்ட்ரிபியூஷன் எடிட் தான் வருது. ஆக்ஷன் சேவ் கொடுத்துட்டோம். கம்ப்ளீட் அண்ட் கிரியேட் அனதர். கம்ப்ளீட் பண்ணா என்ன ஆகும்? அது கொடுத்தா நெக்ஸ்ட் இத ஓபன் ஆயிரும் சார். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் கொடுப்போம். 87 இப்ப query இது எப்படி? அந்த இன்வாய்ஸை query பண்ணி எடுக்கிறது எப்படி? எப்படிமா query பண்றது? அங்க வராது சார். இல்லையா? கேன்சல் பண்ணுங்க சார். ரைட் சைடுல அந்த டாஸ்க் டேப் கிளிக் பண்ணுங்க சார். டாஸ்க் டேப்ல கிளிக் பண்ணி மேனேஜ் டிரான்சாக்ஷன் பண்ணுங்க சார். மேனேஜ் டிரான்சாக்ஷன். சோ மேனேஜ் டிரான்சாக்ஷனா query பண்ற சர்ச் கரெக்ட். சார் எங்க இருக்கு? இதோ இருக்கு. உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் தெரியல அப்படினா பில் டு கஸ்டமர்னா போடுங்க சார். ஓ, அந்த கஸ்டமரை போட்டு சர்ச் பண்ணலாம். டன் கொடுக்கணுமா? சர்ச் நம்ம கிரியேட் பண்ணது வந்திருக்கு. போறேன். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, அக்கவுண்டிங் ஆக்ஷன் அக்கவுண்ட் போஸ்ட் லெட்ஜர் சார். போஸ்ட் லெட்ஜர் போஸ்ட் லெட்ஜர் கொடுத்தோம். இப்போ 3 இருக்கு. ஆமா சார். இன் டிராஃப்ட் போய் சார் அக்கவுண்டிங் மட்டும் பார்க்கணும்னா வியூ அக்கவுண்டிங் கொடுக்கலாம். இல்ல டிராஃப்ட்ல போடணும் அப்படினா அக்கவுண்டிங் டிராஃப்ட் கொடுத்துங்க சார். வியூ அக்கவுண்டிங் பண்ணா தானே வரும். நார்மலா பாக்குறதா? நார்மலா பார்க்கலாம் சார். லெட்ஜர்னால 3 ஆப்ஷன் கேட்கும்ல.
ஜிஎல்ல போய் போஸ்ட் ஆயிடுமா போஸ்டிங் டு நம்ம போஸ்ட் பண்றோம் அடுத்து சேஞ்ச் பண்ண முடியாது சார். அதனால சார் என்ன போஸ்ட் பண்ணா ஒன்ஸ் நம்ம ஜெனரல் போஸ்ட் பண்ணா அடுத்து சேஞ்ச் பண்ண முடியாதுல சார். அதனால சார் அக்கவுண்டிங். ஆமா 3 ஆப்ஷன் இருக்குல்ல, 2 தான் இருக்கு. ரிசீவபிள் டு 3 ஓ டாக்ஸ் ஆட் ஆயிருக்கு 370 270. ஆமா சார். டாக்ஸ் அக்கவுண்ட் எங்க இருந்து வருது? இந்த அக்கவுண்ட்ல எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்களா? இல்ல அந்த செட்டப்ஸ்ல ஆட் அதான் என்ன செட்டப்ல வருது இது? ஜிஎல் செட்டப்ஸ்ல வரும் சார். அக்கவுண்ட் ஆட் பண்றது, டாக்ஸ் அக்கவுண்ட் ஆட் பண்றது, ரெவென்யூ ஆட் பண்றது அண்ட் ஏஆர் அக்கவுண்ட் ஆட் பண்றது எல்லாம். ஏஆர்ல டிரான்சாக்ஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணி பாத்தீங்களா? ப்ரொஃபைல் கிளாஸ் சார். அப்ப டிரான்சாக்ஷன் கிளாஸ் எல்லாம் இது எங்க இருந்து வரும்? டிரான்சாக்ஷன் கிளாஸ் நம்ம எங்க இருந்து எடுக்கவே இல்லையே. சோ இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் சோர்ஸ் டைப் பண்றோம் இல்லையா? ஆமா சார். ஒன்னு இருக்குமே டிரான்சாக்ஷன் கிளாஸ் சார் ரெசிப்ட் கிளாஸ் சார் இருக்கும். ப்ரொஃபைல் கிளாஸ் கிளாஸ் தான் இருக்கு. ஓகே இல்லையா? merge duplicate customer, manage customer link, manage customer normal transaction தான். creating a balance இது பண்ணி பாத்தீங்களா? பேலன்ஸ் ஃபார்வர்ட் நீங்க ஒண்ணு பண்ணுங்க. பேலன்ஸ் ஃபார்வர்ட் ஃபில்லிங் சைக்கிள்னா என்னன்னு பாருங்க. ஓகே என்னன்னு தியரி படிச்சு எதுக்காக இது யூஸ் ஆட்டோமேட்டிக்கா போகும்னா என்ன? பேலன்ஸ் ஃபார்வர்ட் மீதி உள்ள ரெக்கரிங் பில் போட்டீங்களா? ரெக்கரிங் ரிசீவ் பில்லிங் பில்லிங் நம்ம ஃபர்ஸ்ட் பில்லிங்லயே போனோம். டாஸ்க் டேப்ல ரெக்கரிங் பில் இருக்கு சார். இதா அட்ரஸ் ரெக்கரிங் போட்டு பாத்தீங்களா? ஆமா சார். அதுல சார் ரெக்கரிங் பில் கிரியேட் ரெக்கரிங் பில் இதானே மேனேஜ் ரெக்கரிங் பில் பிளான்ஸ். ஆமா சார். சோ ரெக்கரிங் பில் என்னது சார்? நம்ம ரெகுலரா ஒரு அமௌண்ட் உள்ள வருது. பண்ண எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெண்ட், சந்தா, சப்ஸ்கிரிப்ஷன், மந்த்லி ரெகுலரா ஒரு அமௌண்ட் உள்ள வருது மாதிரி உள்ள ரிசிப்ட் நமக்கு வர. ஆமா சார். அதான் நம்ம மந்த்லி வந்து ரெகுலரா பே பண்ற வந்து நம்ம ஏபில வரும் சார். ரெக்கரிங் இன்வாய்ஸ் வரும் சார். மந்த்லி ஒரு பே பண்றோம். நமக்கு மந்த்லி வர்ற பணம் இல்லையா? ஆமா சார். ரெக்கரிங் வந்து ஏபிலயும் ஒரு ஏர்லயும் வரும் சார். இது மந்த்லி ரெகுலரா உள்ள வருது, அதுல ஒரு ரெகுலரா வெளியே போகுது. ரெக்கரிங் ஏர்ல இது புது கான்செப்ட். கஸ்டமர் பேர் என்ன? ஈஸி சொல்யூஷன் இல்ல அத்வைட் குப்தா ரெண்டுமே பண்ணுவோம் சார். உங்களுக்கு புரியுதா? சார் புரியுது சார். பண்ணி பாருங்க. அந்த பில் ஃபார்வர்டிங் எதுக்கு பண்றாங்கன்னு பாருங்க. இவரு நம்ம ரியல் ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க எதுக்கு ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் இல்லையா? சும்மா நம்ம பண்றது 5 நிமிஷம், பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது வேணா மெமோ லைன் எடுக்கலாம். ஸோ ஐட்டம் என்ன ஐட்டம் பில் ஃப்ரீக்வன்சி எப்போ வேணும்? டெய்லியா? இது சர்ச் பண்றேன் சார். சர்ச் பண்றேன் சார். இதுல பண்ண கூட சார். ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்க சார். கீழ ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ப்ளஸ் ஐகான் கிளிக் சார். கீழ கிரியேட் பண்றேன்னா கீழ சார். சர்ச் சார். கீழ இருக்குங்க சார். இதா ப்ளஸ் கிரியேட் ஐகான். அது கிளிக் பண்ணா ரெக்கரிங் புதுசா கிரியேட் பண்ணலாம் சார். இதான் சார் ரெக்கரிங் புதுசா கிரியேட் பண்றது. ஆஸ்திரேலியன் பில் பிளான்றது சும்மா நம்பர். அது ஆட்டோமேட்டிக்கா சார். அது டாக்ஸ் நம்பர் மாதிரி சார். டிரான்சாக்ஷன் சோர்ஸ் இதுவும் ஒரு சோர்ஸா கிரியேட் பண்றாங்க. ரெக்கரிங் பில்லிங்னு ஒரு சோர்ஸ். நாம வந்து இது வரைக்கும் R12 பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் சோர்ஸ், மேனுவல் சோர்ஸ் தான் இருக்கும். இவங்க சும்மா ரெக்கரிங் பில்லிங் சோர்ஸும் ஒன்று வச்சுக்கிறாங்க. இன்வாய்ஸ். ஸோ கரன்சி கன்வர்ஷனே இல்லையா? கன்வர்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு.
சி இது வந்து ஆஸ்திரேலியா, அதனால நான் ஜிபிபி எடுத்ததால அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ரேட் கொடுக்குறேன் அதுக்கு. ரேட் இருக்குமே, யூசர் ரேட் போட்டீங்கன்னா இது ஓப்பன் ஆகும், நம்மளே ரேட் கொடுக்கலாம். இல்லைன்னா கிரேட் அவுட் ஆயிடுது இல்லையா. மந்த்லி மத்தெல்லாம் ஃபில் பண்ணிட்டோமா, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டேட்னா இந்த டேட்ல இருந்து ஆரம்பிக்கும் கிரியேஷன், இதுல இருந்து எண்ட் டேட் இது வரைக்கும் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம கஸ்டமரை கிரியேட் பண்ணணுமா. இது கஸ்டமர் நேம் சார். ஈஸி சொல்யூஷன் மறந்தே போயிட்டு. ஈஸி சொல்யூஷன். ஸோ ஓகே, எல்லா மேண்டேட்டரியும் பிக் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ என்ன கொடுக்குறோம், போனோட ஐட்டம் கொடுத்தோம், மெமோ லைன் எடுப்போம். மெமோ நான் அதிலே எடுத்தனேன். ஸோ மெமோ லைன் என்னது, சேவ் எங்க பண்றது, இந்தியா கேக்குதா? கேக்குது சார். சேவ். ஓகே, சேவ் பண்றேன். ஜெனரேட் ஆகுறது வெளியே போய் கொரி பண்ணி பார்க்கணுமா? என்ன சார்? இப்போ ரெக்கரிங் இன்வாய்ஸ் போட்டேன், ஒரு வருஷம் ரெக்கரிங் ஜெனரேட் ஆகணும்ல, இன்னையில இருந்து ஜெனரேட் ஆகும். ஆக்ஷன் ரிவ்யூ டிரான்சாக்ஷன் இங்கே இருக்கு பாருங்க. ஆக்ஷன் ரிவ்யூ ரெக்கரிங் பிளான் ஹிஸ்டரி. ரெக்கரிங்னா திருப்பி திருப்பி வர்ற பிளான், நான் என்ன பிளான் பண்ணணும் அதை பார்க்கறது நீங்க. இதுல எங்க போய் பண்றது, சேவ் ஆயிடுச்சா, கம்ப்ளீட் ஆயிடுச்சா? மேல டிரான்சாக்ஷன் நம்பர் கிரியேட் ஆச்சுனா கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். ஆமா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எங்க ரெக்கரிங் இதே காணுமே. அக்கவுண்டிங் எங்க பண்றது? இல்ல சார், இது வந்து நீங்க மேல ஸ்க்ரோல் முடிஞ்சு பேமெண்ட் முடிஞ்சா சார். பேமெண்ட் இன்வாய்ஸ் அக்கவுண்டிங் பண்ணணும்ல. கஸ்டமர் அவங்களா சார் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருவோம் சார், ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடுச்சு. சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறீங்களா? பில் பிளான் சேவ் ஆயிடுச்சு. ஆமாம். எப்படி இதை கொரி பண்றது? அப்படியே சர்ச் பண்ணுவோம் சார், சர்ச் கொடுங்க அப்படியே. ஏதாவது ஒரு ஃபீல்டை வந்து ஃபில் பண்ணிட்டு நிறைய ஃபீல்டை ஃபில் பண்ணிட்டு நம்பர் வந்து மேல பில் பிளான் நேம்ல வரும் சார். இதுதான் நமக்கு தெரியும். வேல்யூ பிசினஸ் வந்துட்டு பெல்ஜியம் போட்டோமா, ஆஸ்திரேலியா போட்டோமா? பெல்ஜியம் போட்டோம். எப்படி ஷார்ட் பண்றது, லேட்டஸ்டா டேட் வச்சா? இப்போ 19/1/2024 தான் லேட்டஸ்டா கிரியேட் இருக்கா? ஸோ இன்புட் எக்ஸெப்ஷன் இல்லை எரரா? இம்போர்ட் எக்ஸ்பிரஷன் என்னது? அன்ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து வருது இல்ல, அது பாருங்க ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வருது. ஓரா ரெக்கரிங் பில்லிங் நம்மளது இம்போர்ட் ஆகலப்பா. ஓ இங்க போய் இம்போர்ட் பண்ணணும் நம்ம. ஆட்டோ இன்வாய்ஸ் வெளியில இருந்து வருது இல்ல, அதான் பிரச்சனை. ஆஸ்திரேலியா
சோர்ஸ் பேர் என்ன வைக்கிறீங்க? மேனுவல் சோர்ஸ்லேயே பண்ணியிருக்கலாமே. ரெக்கரிங் பில்லிங் கொடுத்தோமோ? ஸோ நம்ம அங்கே பண்ணிட்டு இங்கே வந்து இம்போர்ட் எக்ஸெப்ஷனில் போய் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட்னா வெளியில இருந்து கொண்டு வர்றோம். ஓகே, ஒன்று நெட்வொர்க் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார். என்ன நெட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார். 2 minutes. ஓ, அதான் ப்ளூடூத் கேட்கு. ஓகே, ரைட்டு, பண்ணிட்டோம். சார் தனுஷ், கிரெடிட் மெமோட் எங்கே பண்ணுவீங்க? இதே பில்லிங் தானா? ஓ, வெளியே இருக்கா? இங்கே இருக்கு கிரெடிட் டிரான்சாக்ஷன், கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். அது கிரியேட் பண்ண டிரான்சாக்ஷன் வந்துட்டு வேணாம் அப்படின்னா டெலீட் பண்ணணும் அப்படின்னா அது டிரான்சாக்ஷன் கிரியேட்ல டைப் போயிட்டு தான் வருது. இதோ இருக்கு. இதுல ஏன் டெபாசிட் வர மாட்டேங்குது? இதோ வருது பாருங்க, டிரான்சாக்ஷன் டைப். இது நம்ம தான் கிரியேட் பண்ணணும், அதான் நான் கேட்டேன். இல்ல டெபாசிட் எங்க இருக்கு? சார் இது சர்ச் பண்றது. சர்ச் தான். சர்ச் வந்து டெபாசிட்னு ஒரு டிரான்சாக்ஷன் டைப் இருக்கும். பர்சன்டேஜ் இங்கேயும் ஒர்க் ஆகுமா? ஆகும் சார், போட்டு பாருங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ இதில் போய் இன்வாய்ஸ், கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ எல்லாமே இருக்கு. கிரெடிட் மெமோ ஏஆர்ல நெகட்டிவ் இல்லையா? ஆமா சார். சோர்ஸ் மேனுவலே போட்டுப்போம். டைப் கிரெடிட் மெமோ, எல்லா டைப்பும் இருக்கு. கிரெடிட் மெமோலே நிறைய, இதெல்லாம் நம்மளே கிரியேட் பண்றது. இதையும் கிரியேட் பண்ணுங்க செட்டப்ல. பண்ணல இது வரைக்கும். கிரெடிட் மெமோ செட்டப் பண்ணி இதுல லூப் பண்ணணும். இத பாருங்க, டிரான்சாக்ஷன் நம்பர் கிரேட் அவுட், இதான் ஸ்டாண்டர்ட். நம்ம எடுத்து வந்து யாரோ கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க, நம்மள அலோவ் பண்ணாது. நம்ம செட்டப்ல கொடுக்கறது தான். கேன்சலேஷன் எதுக்காக? பில் டு நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போல இருக்கு. ஏன் நேம் இதுல வருது? ஈஸி சொல்யூஷன். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் செட் போட்டு இதில் கொண்டு வரோம். ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன், மெமோ லைன்னா சர்வீசஸ் அதெல்லாம் இங்கே வந்துடும். ஓகேவா? ஓகே சார். எதுக்காக? ஐட்டம்னா குவான்டிட்டி வரும் இல்லையா? இப்போ நம்ம கன்சல்டிங் சர்வீஸ் பண்றோம்னா ஆமா நமக்கு சார், குவாண்டிட்டி எத்தனை போட்டோம்னா அதுக்கு பிரைஸ். அதுக்கு தான் மெமோ லைன் வந்து டாக்டர் சர்வீஸ், ஆடிட்டர், நம்ம கன்சல்டிங் இதுக்கெல்லாம் வேணும் இல்லையா? அதான் இந்த ஆப்ஷன். இப்போ 10க்கு அப்புறம் ஆட் பண்ணி பார்த்தீங்களா? 10 லைனுக்கு மேலே வருதான்னு அதை ஆட் பண்ணி இப்போ எப்படி ஆட் பண்ணுவீங்க? வரணும் இல்லையா? ஆமா சார், வரணும். ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கண்ணா. ஓகே சார், பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் இருக்கு, ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி பாருங்க, 10 வாட்டி டக்கு டக்கு டக்குன்னு காப்பி பண்ணிட்டு ஓகே சார், பண்ணி பார்க்கணும். ஒரே இது பண்றதோட ஃப்ரைட் எடிட். ஓகே, ஃப்ரைட் எடிட்னா என்ன? ஏற்கனவே ஃப்ரைட்டை போட்டுறீங்களா? எல்லாமே ஐட்டம் தான் இருக்கு. இதோ ஆட் ஆகுது, ப்ளஸ் பண்ண ஆட் ஆகுது, டெலீட்டும் இருக்கு. ஓகே, சேவ். ஸோ இந்த மாதிரி நிறைய இது பண்ணணும், அதுவே போயிடுது மற்ற லைன்லாம். complete and create another. Application value creates the sign. என்ன சொல்லுது? violate sign. இது நான் மைனஸ் கொடுக்கணும் வேல்யூ, அதான் சொல்லுது இல்லையா? எஸ் சார். இது அக்கவுண்டிங் பண்ண முடியாதா?
இல்ல சார் இது பண்ண முடியாது சார். சேவ் அண்ட் க்ளோஸ், கம்ப்ளீட் அண்ட் க்ளோஸ் கொடுக்கும். இல்லையே அக்கௌண்டிங் இல்லாம எப்படி பண்றது? கம்ப்ளீட் அண்ட் ரிவ்யூ, கம்ப்ளீட் அண்ட் க்ளோஸ். ஸோ வியூ இமேஜ்னா இன்வாய்ஸ் ஃபார்மேட் வரும். ஸோ இன்வாய்ஸ் ஃபார்மேட்ஸ் ஆர்க்லே கொடுக்குது, ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இது. இதை கூட சேவ் பண்ணிக்கலாம் அவங்க. இங்கே அந்த கம்பெனி நேம் வந்துடும், புரியுதுங்களா? ஓகே சார். இந்த ஒர்க் அக்கௌண்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் அக்கௌண்டிங் ஓப்பன் ஆகுது, புரியுதா? அக்கௌண்டிங் இல்லைன்றது இல்லை. அக்கௌண்டிங் இல்லாமல் எப்படி இருக்கும் இஆர்பி? இந்த வருது பாருங்க. இருக்கு. ஸோ அக்கௌண்டிங் வியூ அக்கௌண்டிங்னா என்னன்னு பார்ப்போம். அக்கௌண்டிங் ஜென்ரேட் ஆகுறது காமிக்குது முதல்ல நமக்கு. நீங்க செக் கிராஸ் செக் பண்றதுக்கு யூ மஸ்ட் அக்கௌண்ட் த டிரான்சாக்ஷன் பிஃபோர். கரெக்ட், அக்கௌண்ட் பண்ணாதான் அது வரணும். ஆனா இது ஓப்பனா இருக்கு, கிரேட் அவுட் ஆயிருக்கணுமே, அதான் பாக்குறேன். ஸோ அக்கௌண்டிங் இன் டிராஃப்ட். டிராஃப்ட்னா என்னன்னா போஸ்ட் ஆகாது, நீங்க பாத்துக்கிறீங்க, சரியா? ஏஆர்க்குள்ளே இருக்கும் வியூ அக்கௌண்டிங். அந்த அக்கௌண்டிங் தோ என்ட்ரியை பாக்குறீங்க. ஸோ கிரெடிட் மெமோன்னா என்ன ஆகுது? ரெவென்யூ டெபிட். இது ரெவென்யூ அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் அதை இப்படி வச்சா ஓப்பன் ஆகுது பாருங்க. ரெவென்யூ இன்டர்நேஷனல். ரெவென்யூன்னா நமக்கு டெபிட் வாட் கம்ஸ் இன் தானே, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ எப்பவுமே டெபிட் எக்ஸ்பென்ஸ், கிரெடிட் ரெவென்யூ தான் பண்ணுவோம், கரெக்டா? ஆனா இது பாருங்க கிரெடிட்ல இல்ல டெபிட்ல இருக்கு. அப்படின்னா ரெவென்யூவை ரிவர்ஸ் பண்றோம்னு அர்த்தம். அதான் கிரெடிட் மெமோ. வர்ற வருமானத்தை திருப்பி இது பண்றோம், சரியா? கேன்சல் பண்றது தான் ஆப்போசிட் ஜென்ரேட் ஆகுதா. ரிசீவபிள் எப்பவும் டெபிட்ல இருக்கும், கிரெடிட்ல இருக்கு. அப்படியே ரிவர்ஸ் பண்றது தான் கிரெடிட் மெமோ. இதுல டி அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அனலைஸ் ஜர்னல் என்ட்ரி, அனலைஸ் பண்ணலாம். நிறைய நீங்க உள்ள போய் இது பண்ணுங்க. ஓகே, ஃபுல்லாவே டிஃபால்ட் ஆனதா. ஸோ இன்டெப்த் டீடைல்ஸ் உள்ள இருக்கு. ஒரு இதை எடுக்கும்போது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதெல்லாம் பார்க்கணும்னா பார்க்கலாம், இதுக்கெல்லாம் என்னன்னு படிங்க. ஓகே ஓகே சார். இதுல இருக்கும் நீங்க டவுன்லோட் ஆரக்கிள் இந்த இதுலனாலும் டவுன்லோட் பண்ணிருவீங்களா, கூகுள்ல பெரிய கைடு இருக்கும் ஆரக்கிள் இம்ப்ளிமெண்ட். ஆரக்கிளோட லிங்க்லயே இருக்கு இல்லையா, அந்த டிக்ஷனரி இருக்கும், சரியா? அதுல போய் பாருங்க. நான் சிம்பிள் கிரெடிட் மெமோல இவ்வளவு இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இந்த டைரக்ட் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும் நமக்கு, சரியா? டெபிட் கிரெடிட், டெபிட் கிரெடிட் ஏன் 2 வாட்டி வருது? ஏன் அமௌண்ட் மாறி இருக்கு? அதே அமௌண்ட் தான், எதுக்காக 2 வாட்டி வருது? சொல்லுங்க. என்டர்ட் அமௌண்ட், அக்கௌண்டட் அமௌண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன? என்டர்ட் அமௌண்ட், அக்கௌண்டட் அமௌண்ட், யூஎஸ்டி. என்டர்ட்னா நம்ம கொடுக்கிறது சார். அதுக்கப்புறம் அக்கௌண்டட்னா அந்த நம்ம கொடுக்கிற என்ன கொடுக்குறோம் கூட டாக்ஸ் அதெல்லாம் ஆட் ஆகி அதெல்லாம். அப்படி இல்ல, மேக்ஸிமம் கிராஸ் கரன்சில சார் யூஸ் ஆகும். என்ன மேக்ஸிமம் கிராஸ் கரன்சில தான யூஸ் ஆகும். கிராஸ் கரன்சி கரெக்ட். அதான் என்டர்ட் கரன்சினா இங்க ரெண்டுமே யூஎஸ்டி. என்டர்ட் கரன்சினா நான் வந்து இங்க ஆஸ்திரேலியன் கரன்சி இல்ல ஐஎன்ஆர் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. 17,000 ரூபாய் ஐஎன்ஆர் கொடுத்துட்டேன்னா அது யூஎஸ்டி தான் நம்ம ஹோம் கரன்சி. அது மாத்தி காட்டும் டிவைடட் பை 83. இப்போ வந்து இது பண்ணுங்களேன். இப்போ வந்து $200 அப்படின்னு இங்க வரணும். இங்க பாருங்க எக்ஸ்சேஞ்ச் கரன்சி 1ன்னு போட்டிருக்கான் பாருங்க. அதான் கன்வர்ஷன் ரேட். சிஸ்டமே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். நம்மளோடது வந்து யூஎஸ்ல தான் ஆஃபீஸ் இருக்குன்னா அதை அக்கௌண்ட் பண்றது யூஎஸ்ல தான். ஆனா அவன் கொடுக்கறது என்ன கரன்சியோ அங்க நீங்க என்டர் பண்ணி ஆகணும்ல, கரெக்டா? நீங்க வந்து ஷிப்பிங்ல இருக்கீங்க இல்ல இந்த மாதிரி ஃப்ரைட் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில அவன் கொடுக்கறத நீங்க வாங்கிப்பீங்க. அவனோட நாட்டு கரன்சியை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஒரு ஈரோ இன்டர்நேஷனல் அக்செப்டட் கரன்சியை கொடுத்துருவான். அதை நீங்க ஆனா உங்க புக்ஸ்ல எல்லா கரன்சியும் அக்கௌண்ட் ஆகாது. இதுதான் அக்கௌண்ட் ஆகும் ட்ரையல் பேலன்ஸ்ல. ஓகே, அதுக்கு தான் அது காமிக்குது. என்டர்ட் கரன்சி, அக்கௌண்டட் கரன்சி. இங்க ஒரே கரன்சினால ஒரே வேல்யூ வருது. அதான் எல்லா மாடல்லையும் இது வரும். ஓகே ஓகே, யூஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் அந்த டீடைல் எல்லாமே வருது. எவாலுவேட்டட் ப்ரையாரிட்டிஸ், அப்ளைட் இது மூணு என்னன்னு பாருங்க. எவாலுவேட்டட் ப்ரையாரிட்டிஸ் என்ன, அப்ளைட் ப்ரையாரிட்டி, ஆல் ப்ரையாரிட்டி. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், என்ன ஃபார்முலா என்ன?
கிரெடிட் மெமோ. இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப இதுல நம்ம கரெக்ஷன் பண்ணலாமா? நான் போய் சேஞ்ச் பண்ணணும், மறந்துட்டேன். அதில் ஆகலை. இது தான் சேவ். இதுல போய் சேவ் பண்ண முடியுமா இப்போ கம்ப்ளீட் பண்ணா? சொல்லுங்க. ஆக்சுவலா அக்கௌண்ட் நோ, அக்கௌண்ட் ஆகலைன்னா நீங்க போய் கரெக்ஷன் பண்ணலாம். ஓகே, அதுக்கு தான் பாருங்க இன்கம்ப்ளீட் பட்டன் கொடுத்துருக்கான் பாருங்க. இன்கம்ப்ளீட்னா திருப்பி இதை பாருங்க ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆயிடும். இந்த பாருங்க இன்கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ போய் நீங்க மாத்தலாம். ஓகே, நான் போய் 100 யூனிட்டை 500 மாத்துறேன். இதெல்லாம் பார்த்து ஓகே. கிரேட் டிரான்சாக்ஷன் கிரெடிட் இருக்கு. அப்ரூவ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாத்தீங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ரூவல்னா என்னது? ஒரு இன்வாய்ஸ் அக்கௌண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம இல்லையா? இன்வாய்ஸ் எப்படி செலக்ட் பண்றது? அட்ஜஸ்ட்மெண்ட் இது பண்ணி பாத்தீங்களா? அப்ரூவ் அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்டிங் ரெக்கரிங் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிட்டோம். கஸ்டமர் பேமெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டீங்களா? பேங்க் பிரான்ச் பேங்க் class and receipt method. இன்வாய்ஸ் ரூல் இந்த ரூல்லாம் பண்ணி பாத்தீங்களா? ஒரு நோட் இருக்கா, 2 இருக்கா? இதுல உங்ககிட்ட 2 இருக்குமே. நீங்க ஷேர் பண்ணி பண்ணுங்க. மீதி யார் பண்றா? வெங்கடேஷ், தனுஷ் பண்றீங்களா? கேக்குதா தனுஷ்? கேக்குது சார். கேக்குது சார். இல்ல கௌதம் பண்ணுங்க. கேக்குது சார்.
கௌதம் நீங்க பண்ணுங்க. ஷேரிங் ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஷேர் பண்ணி இதை லாகின் பண்ணுங்க. இதுவும் போடணும். ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் மத்தியானமா. நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஃபுல்லா. ஏற்கனவே கம்ப்ளீட் ஆனது என்னென்ன பண்ணணும். ஓகே சார். சார் இன்வெஸ்ட் பண்ணணும் சார். இன்வெஸ்ட் பண்ணவா? ரிசிப்டா? இன்வாய்ஸ்ல நான் என்ன உங்ககிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணோம். ஒரு இன்வாய்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி பாத்தீங்களா? அது பேலன்ஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட் மாத்திரதானா சார்? ஆமா ஆமா காமிங்க எப்படின்னு சொல்லுங்க. அந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா சார்? கிளியரா இருக்கு. இது என்னது, எப்படி போனீங்க இதுக்கு? டிரான்சாக்ஷனை கண்டுபிடிக்கிறீங்களா? ஆமா சார். என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. அவருக்கு புரியல. மேண்டேட்டரி பாக்ஸ் ஏதாவது ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணணும்னு வந்துரும் சார். சார் ஆக்ஷன் இருக்குல்ல சார்? ஓகே சார் ஆக்ஷன்ல மேன் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து சார் நீ ப்ளஸ் ஐகான் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் சார். இங்கே ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ரிசீவபிள்ஸ் ஆக்டிவிட்டியில் என்னென்னு கேட்கும். ஸோ டிரான்சாக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், சார்ஜ் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கலாம் சார். ஒன்னொன்னா பாருங்க எதுக்காக சார். அது டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. சோ அட்ஜஸ்ட்மெண்ட் பேட் டெப்ட்னா எதுக்கு இருக்கு? இது சார் இல்ல பேட் டெப்ட் எதுக்கு? அது பேட் டெபிட் ரைட் ஆஃப் ஆயிடுச்சுனா அது பண்றது சார், அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது சார். சோ கஸ்டமர் கிட்ட இருந்து பணம் வரல அப்படின்னும்போது அதை நம்ம செலக்ட் பண்றோம். டிரான்சாக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் சார்ஜ் பேக் இதுல தான் சார்ஜ் பேக் வருதா? ஆமா சார். ஓகே ஸோ டிரான்சாக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்னா இப்போ நம்ம அவன்கிட்ட இருந்த ஒரு பில்லு வந்து 50,000 போட்டிருக்கோம். ஓகே 40,980 ரூபா கொடுத்துட்டான். 20 ரூபா வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இதா அந்த டைம்ல வந்து என்ன ஆகும், அந்த 20 ரூபா நம்ம புக்ல இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? அதுக்கு பண்றோம்னு வச்சுக்கோமே. ஓகே போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் சார். எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம்? சார்ஜ் பண்றோமா இன்வாய்ஸ் பண்றோமா அப்படின்னு. ஸோ இப்போ இன்வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து
amount of release ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. என்ன சார்? கிளிக் பண்ணுங்க, வேற ஒண்ணும் இல்லையா டிராப் டவுன்ல? டைப் சார் நம்ம லைன் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். டைப்ஸ் இல்ல அத கிளிக் பண்ணுங்க, இருங்க நான் சொல்றேன் என்னன்ட்டு. சார் அது ஷோ ஆகல சார். கிளிக் பண்றாரு ஆனா ஷோ ஆகல. அப்படியா? வேகமா பண்றாருன்னு நினைக்கிறேன். பண்ணுங்க, அத 3 ஐட்டம் காமிக்கணுமே. லைன் டாக்ஸ் எல்லாம் இருக்குமே. லைன் டாக்ஸ் இன்வாய்ஸ் ஃப்ரைட் சார்ஜஸ் காமிங்க, அவருக்கு சொல்லணும்ல நம்ம. நான் காமிக்கிறேன் சார். தெரியல சார் உங்களுக்கு காமிச்சு சார் இருக்கீங்க. இல்ல சார் அது ஷோ ஆகல சார். கிளிக் பண்ணிருக்காரு பட் ஆனா ஷோ ஆகல. இல்ல ஒரு ரெண்டாவது வாட்டி எப்படி செலக்ட் பண்ணாரு? அந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணுங்க, லைன் அட்ஜஸ்ட்மென்ட். அட்டேன் சார். உங்களுக்கு தெரியுதா? 3 ஆப்ஷன் இல்ல சார் தெரியுதா? எனக்கும் தெரியுது சார். இல்ல சார் எனக்கும் தெரியுது சார். மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்கு சார். உங்களுக்கு தெரியுதா? இல்ல அந்த 5 ஆப்ஷன் இப்ப தெரியுதான்னு கேக்குறேன். எனக்கு தெரியுது சார். உங்களுக்கு தெரியுதா தனுஷ்? இல்ல சார் தெரியல சார். தெரியல எங்களுக்கு. வேற பாப்பப் எங்கேயாவது காமிக்குதா? என்னென்ன இருக்கு படிங்க. சார்ஜ் அட்ஜஸ்ட்மென்ட், ஃப்ரைட் அட்ஜஸ்ட்மென்ட், இன்வாய்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட், லைன் அட்ஜஸ்ட்மென்ட், டாக்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் சார். ஓகே, எதுக்காக இந்த 5 அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்திருக்கான்? இன்வாய்ஸ், டாக்ஸ், லைன். சார் நம்ம எதுல அட்ஜஸ்ட்மென்ட் அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்றோம் கேக்கும் சார். நீ ஃப்ரைட்ல அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்றீங்களா, லைன்ல அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்றீங்களா, டாக்ஸோட அமௌண்ட்? இன்வாய்ஸ் இருக்குன்னா டாக்ஸ் நம்ம அதிகமா கட்டிட்டோம் இல்ல கம்மியா ஒரு 20 ரூபா வந்துட்டு, ஆனா டாக்ஸ் வந்து ஓகே ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டான்னா டாக்ஸ்ல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த இன்வாய்ஸ்ல. கரெக்ட்டா? லைன்ல மட்டும். மொத்த இன்வாய்ஸ்னா இன்வாய்ஸ்னு செலக்ட் பண்ணனும். அதுக்கு தான். ஓகே சார். கண்டினியூ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லைன் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மென்ட் அமௌண்ட் கொடுக்கணும் சார். எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றோம்னு. எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய் அட்ஜஸ்ட்மென்ட் ரீசன் கொடுங்க ரைட் சைடு. இது சார் அட்ஜஸ்ட்மென்ட் ரீசன். சார்ஜ், டிஸ்கவுண்ட், இன்ட்ரஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட், ஆஃப்செட் ட்ரீட்மென்ட். எதுக்காண்டி அட்ஜஸ்ட் பண்றீங்க? செலக்ட் பண்ணுங்க ஏதாவது ஒண்ணு. டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் சார். கமெண்ட்ஸ் ஏதாவது கொடுங்க. டெஸ்ட் ஏதாவது. ஓகே போதும். சப்மிட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மென்ட் ஆயிடுச்சு சார். அட்ஜஸ்ட்மென்ட் அது என்ன ஜெனரேட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எந்த இன்வாய்ஸோட நான் என்ன பண்ணனும் வந்திருக்கா? திரும்ப ஆக்சன் கிளிக் பண்ணி இங்க வியூ பேலன்ஸ் டீடைல்ஸ் கொடுத்தோம் அப்படினா நமக்கு காமிக்கும் சார். அட்ஜஸ்ட்மென்ட்ல காமிக்கும் சார். இது அட்ஜஸ்ட்மென்ட்டா இன்வாய்ஸா? சார் நீங்க வந்து இன்வாய்ஸ் தான query பண்ணிருக்கீங்க. அட்ஜஸ்ட்மென்ட் எங்க? ஆமா சார், இன்வாய்ஸ் தான் query பண்ணேன். இல்ல அட்ஜஸ்ட்மென்ட்னா ஒரு இன்வாய்ஸ்ல நம்ம நாக் ஆஃப் பண்றோம் ஒரு அமௌண்ட்ட. எந்த இன்வாய்ஸோட நாக் ஆஃப் பண்ணிருக்கீங்க? சார் இது வந்து நாக் ஆஃப் பண்றது சார். அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்றது சார். சார் நீங்க 1000 தான போட்டீங்க. எங்க அட்ஜஸ்ட் ஆயிருக்கு? ரைட் சைடு வாங்க. 1185 காமிக்குது பாருங்க. இதோ. அது எப்படி பாக்குறது நம்ம ஓபன் பண்ணி? அந்த 1181 கிளிக் பண்ணுங்க. ஏன் டாக்ஸ்ல போய் அட்ஜஸ்ட் ஆயிருக்கு? டாக்ஸ செலக்ட் பண்ணீங்க. இது வேற வேற உங்க அட்ஜஸ்ட்மென்ட் போய் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணனும். நீங்க எந்த இன்வாய்ஸ்ல கிளிக் இன்னொரு இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணுங்க. டக்குன்னு பண்ணுங்க. இத விட்டுருங்க. இன்னொரு எக்ஸிஸ்டிங் இன்வாய்ஸ் இதிலே போடுங்களேன். இதிலே ஆக்ஷன் அட்ஜஸ்ட்மென்ட் போடுங்க. இதிலே இதே வெளிய வந்து ஏதோ ஒரு இன்வாய்ஸ் எடுங்க. அட்ஜஸ்ட்மென்ட் எதுக்கு பண்றீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இன்வாய்ஸ்ல தான் அட்ஜஸ்ட் பண்றீங்க. சரியா? தனியா அது கிடையாது. சோ எக்ஸிஸ்டிங் இன்வாய்ஸ் எவ்வளவு அமௌண்ட் பாருங்க கீழ. 1,20,000 ரூபாய். ஓகே? இதுல அட்ஜஸ்ட் பண்ணுங்க இப்போ. இதுல ஒரு 10,000 ரூபாய் அட்ஜஸ்ட். டக்குன்னு போடுங்க. அதான் ஏதோ ஒண்ணு. சார் அப்ரூவல் லிமிட்ஸ் இல்ல செட்டிங்ல கொடுக்கல சார். செட்டப்ல யூ டோன்ட் ஹேவ் அட்ஜஸ்ட்மென்ட் அப்ரூவல் லிமிட்ஸ் டிஃபைன் கார்டு சார். எரர் அடிக்குது சார். எரர் இல்ல அட்ஜஸ்ட்மென்ட் ஹஸ் பீன் கிரியேட்டட்னு வருது. அட்ஜஸ்ட்மென்ட் சார் சார் ஆனா அப்ளை ஆகல சார். போய் செட்டப் பண்ணுங்க. செட்டப் அட்ஜஸ்ட்மென்ட்.
செட்டப் லிமிட்ல இருக்கும் பாருங்க. You can create to update your own approval limits வருது சார். நம்மளே நம்மளோட லிமிட்ட பண்ண முடியாதா? அப்ப இன்னொரு யூசரை செலக்ட் பண்ணி அதுல போய் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அதுல எக்ஸிஸ்டிங் யூசர் ஏதாவது இருக்கா பாருங்க. பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? சார் அது பண்ணாலும் உங்களுக்கு லிங்க் தான் சார். லிங்க் இந்த லிங்க்ல வராது சார். சும்மா இது மட்டும் பண்ணி சேவ் பண்ணுங்க. என்ன அந்த லிமிட் மட்டும் சேவ் பண்ணுங்க. அது எப்படி வருதுன்னு பாப்போம். டாக்குமெண்ட் டைப்ல என்னென்ன வருது? அட்ஜஸ்ட்மென்ட் அண்ட் கிரெடிட் மெமரி ஃபண்ட் ரெசிப்ரேட்டிஸ் ரைட் ஆஃப் சார். ஓகே. செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் மினிமம் அமௌண்ட்னா மைனஸ்ல போடணும். -1000 டு +1000 போடுங்க. பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. முடிஞ்சது. அடுத்து வேற என்ன இருக்கு? ரிசிப்ட் போடுங்க. ரிசிப்ட் வந்து அக்கவுண்ட் ரிசீவபிள்ஸ்ல போயிட்டு நீங்க போடுறீங்களா இல்ல தனுஷ் போடுறீங்களா? நான் பண்றேன். பண்றீங்களா? சரி, இந்த ரிசிப்ட் அவர் முடிக்கட்டும். ஒரு ரிசிப்ட் மட்டும் கிரியேட் பண்ணுங்க. ஓகே. சொல்லுங்க சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. ஓகே சார். கஸ்டமர் சர்ச் பண்றீங்க. இது வந்து பிசினஸ் யூனிட் அண்ட் ரெசிப்ட் மெத்தட். அவனோட டாக்ஸ் நம்பரா, கஸ்டமரோட டாக்ஸ் நம்பரா, டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எங்க சார்? டாக்ஸ் ரேட் கவுண்ட் சார். டாக்ஸோட ரேட் இது சார். கரன்சி வேற கரன்சி கொடுங்களேன். யூரோ ஏதாவது கொடுங்க. ஆட் ஓப்பன் ரிசீவபிள்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட எந்தோட அமௌண்ட் காட்டணும் கேட்கும் சார். ஸோ நம்ம கிராஸ் கரன்சி கொடுத்தனால இங்கே இன்க்ளூட் கிராஸ் கரன்சி ஆப்ஷனையும் என்ன பண்ணணும் சார்? இல்லைன்னா அது வராதா? ஆமாம் சார், வராது சார். ஏன்னா நம்ம கிராஸ் கரன்சி பண்ணுறனால வராது சார். நம்ம இன்க்ளூட் கிராஸ் கரன்சி கொடுத்தா தான் நமக்கு இங்கே அமௌண்ட் காட்டும் சார். ஓகே, அதுவே கன்வெர்ட் ஆகும். ஆமாம் சார். நான் இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு ரெசிப்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும் சார். ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணணும். ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஆட் பண்ணிட்டேன்னா திரும்பி நீங்கள் வந்து மேலே வந்து இங்கே ஆரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி சப்மிட் அண்ட் அப்ளை மேனுவலி கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த அமௌண்ட் அப்ளை ஆகும் சார். அமௌண்ட் அப்ளை ஆன பிறகு திரும்ப நான் ஆட் ஓப்பன் ரிசிப்ட்ஸ் கொடுக்கணும். கொடுத்தா தான் எனக்கு ரிசிப்ட் கிரியேட் ஆகும் சார். இப்போ திரும்ப நான் கிரியேட் பண்ணி இன்க்ளூட் கிராஸ் கரன்சி கொடுத்துட்டு ஒரே ஒரு நிமிஷம், நிறைய இருக்கு இன்டர்னல், நிறைய இருக்கு. ஒன்னொன்னா பண்ணி பாத்தீங்களா? பண்ணி பார்த்தேன் சார். அது வந்து சார் அது அவரை போட சொல்லுவோம், நீங்க பண்ணுங்க.
என்ன பண்றீங்க? இல்லை சார் அந்த எரர் ஆயிடுச்சு வர மாட்டேங்குது. அப்ளை பண்ணிட்டு திரும்ப அதே அமௌண்ட்டுக்கு ரிசிப்ட் கிரியேட் பண்ணி சார். திரும்ப 90 ரூபாய் கொடுத்துட்டு எதுல அப்ளை பண்ணீங்க சார்? டிரான்சாக்ஷன்ல அப்ளை பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட் தான் அப்ளை பண்ணிட்டு திரும்பி அடுத்து இந்த அமௌண்ட்டுக்கு ரிசிப்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சார். திரும்ப அதே அமௌண்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டு கண் கொடுத்து அப்படின்னா எனக்கு வந்து ரிசிப்ட் ஆட் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் வந்து அமௌண்ட் 26,000. அதில் நம்ம கிளைம் பண்ணுற ரிசிப்ட் கொடுக்குற அமௌண்ட் இந்த அமௌண்ட்டு மிச்ச டியூ அமௌண்ட் வந்து இவ்வளோ இருக்கும் எல்லாமே டீட்டெயில் காட்டிடும் சார். இது வந்து கிராஸ் கரன்சி ரேட்டு சார் 0.88. சேவ் பண்ணிட்டீங்களா? இல்லை சார். இப்போ சேவ் கொடுத்தேன் அப்படின்னா அது சேவ் ஆகிடும். ரிசிப்ட் ரைட் ஆஃப் பண்ணுங்க. இந்த ரிசிப்ட் வந்து நமக்கு வந்திருக்கு, செக் வந்திருக்கு இல்லையா? செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே செக் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல. இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. இல்ல ரிவர்ஸ் ஆக்ஷன் ரிவர்ஸ். இப்போ ஆக்ஷன்ல போய் ரிவர்ஸ் போடணுமா? ரிவர்ஸ் பண்ணா கேட்டகரி கேட்கும் சார். ஆமா, இதுதான் எதனாலன்னு கொடுக்குது. செக் பவுன்ஸ் ஏதா இருக்கா பாருங்க கேட்டகரி. ரிவர்ஸ் பேமெண்ட் கொடுக்குறேன் சார். ரீசன் கேட்குது சார். எதுக்கான ரீசன்னா பேமெண்ட் ரிவர்சல் கொடுத்துருவா சார். கொடுங்க. இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு சார். இப்போ ரிசிப்ட் டீடைல்ஸ் இங்கே 0 வந்துடுச்சு சார். தெரியவே மாட்டேங்குது, கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, ரிசீவ் பண்ணிட்டீங்க இல்லையா? பண்ணிட்டேன் சார். சார்ஜ் பேக் அதுலயே இருக்கு. சார்ஜ் பேக் இதுலயே பார்த்தமே, அந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணீங்களா? சார்ஜ் பேக் பண்ணுங்க. சார்ஜ் பேக் கிரியேட் பண்ணுங்க. சார் இது ரெசிப்ட்ல சார் பில்லிங்ல வருது சார். பண்ணுங்க. பில்லிங் தான். பில்லிங். என்ன பண்றீங்க? எக்ஸிஸ்டிங் இன்வாய்ஸை சேவ் பண்றீங்களா? ஆமா சார். ஓ, அதுல தான் நம்ம சார்ஜ் பேக் பண்ண முடியும். என்ன பண்ணீங்க? மேனேஜ் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்தேன் சார். ஓ, ஆக்டிவிட்டி தான் சார்ஜ் பேக்கா? ஓகே ஓகே. சார்ஜ் பேக் ஆக்சுவலா ரிசிப்ட்ல இருந்து பண்ணுமே, அந்த சார்ஜ் பேக் இல்லையா சார்? பில்லிங்ல சார் பார்த்தோம் நம்ம. ரிசிவபிள் இல்ல, பில்லிங்ல தான் பார்த்தோம். நார்மலா ரிசிப்ட் தான் ஆப்ஷன் இருக்கா பாருங்க, ரிசிப்ட் ரிவர்சல் ஏதாவது. ரிசிப்ட் இல்ல சார். சார்ஜ் பேக் அட்ஜஸ்ட்மென்ட் கிளிக் பண்ணுங்க. அட்ஜஸ்ட்மென்ட் டைப் என்ன வருது பாருங்க. சார்ஜ் அட்ஜஸ்ட்மென்ட், ஃபேட் அட்ஜஸ்ட்மென்ட், இன்வாய்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட், லைன் அட்ஜஸ்ட்மென்ட் அண்ட் டாக்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் சார். ஓகே, ஏதாவது ஒன்று போட்டு போடுங்க. ரிசிப்ட் ரைட் ஆஃப் எப்படி பண்றது? ரிசிப்ட் ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்போ சார்ஜ் பேக் இங்கே வந்துருதா?
திரும்ப அப்ரூவல் காட்டுது சார். டோன்ட் ஹேவ் அட்ஜஸ்ட்மென்ட் அப்ரூவல் லிமிட்னு காட்டுது சார். ஓகே, லிமிட் தானே வரல, பரவாயில்ல. ஆமா சார், அதெல்லாம் வருது சார். ரைட், ஓகே. வேற என்ன இருக்கு ஏர்ல? ரீஃபண்ட் பண்ணுங்க. சார் ரீஃபண்ட் ரீஃபண்ட் கிரியேட் பண்ணும்போது தானே சார்? ரீஃபண்ட் தனியா இருக்குங்க. ரீஃபண்ட்னா பணத்தை திருப்பி கொடுக்கறது. கிரெடிட் மெமோ வந்து இன்வாய்ஸ் ரிவர்ஸ் பண்ணுவீங்க. ரீஃபண்ட் ரிசிப்ட்ல இருக்கும். கிரியேட் a manual refund. இருங்க, பேஜ் 79. பார்த்தனே. கிரியேட் a refund. எப்போங்க ரிசீவபிள் பில்லிங் டாஸ்க் கிரியேட் டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு, கிரெடிட் மெமோ பண்றீங்க. ஆமாங்க, கிரெடிட் மெமோல அப்ளை பண்ணும்போது இஷ்யூ ரீஃபண்ட் கிளிக் பண்ணோம். ஆமா சார். பண்ணுங்க, அந்த இதை காமிங்க. இந்த இஷ்யூ ரீஃபண்ட் வர்ற ஏரியாவை காமிங்க. கிரெடிட் மெமோ கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து இன்வாய்ஸோட அப்ளை பண்ணும்போது அது கேக்குது இல்லையா? ஆமா சார். ஏற்கனவே கிரெடிட் மெமோ கோரி பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஓகே, பண்ணுங்க. இதுல வந்து நம்ம எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் இதுக்கு ஏற்ற மாதிரி ஆயிடுச்சு சார். இப்போ வந்து லைன்ல வந்து நாக் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ரீஃபண்ட் வந்துதா என்ன? இதுல கிரியேட் பண்ணலாம் சார் வருது. இல்ல, சேவ் பண்ணுங்க. இது வந்து நாக் ஆஃப் பண்றீங்க, சொல்ற மாதிரி போடுங்க ஸ்டெப்ஸ். வெளியே வந்துடுவா சார். இதை சேவ் பண்ணிருங்க. ரிசீவபிள் பில்லிங் டாஸ்க் கிரியேட் டிரான்சாக்ஷன் போங்க. டிரான்சாக்ஷன் கிரெடிட் மெமோ கிரியேட் பண்றீங்களா? ஓகே சார். கிரெடிட் மெமோ டிரான்சாக்ஷன் கிளாஸ் US1 பிசினஸ் யூனிட் மேனுவல் டைப் கிரெடிட் மெமோ. கிரெடிட் ரீசன் ஆர்டர் என்ட்ரி எரர்னு வருது. ஏதாவது ஒரு ரீசன் செலக்ட் பண்ணிக்கோங்க. get an error message, click OK. ஓகே கொடுத்துருங்க. எரர் நீங்க கிரெடிட் ரீசனை செலக்ட் பண்ணுங்க. வருது சார். அதுல கேன்சலேஷன், கிரெடிட் அண்ட் ரீபில், பேமெண்ட் ப்ராடக்ட். இல்ல, கிரெடிட் ரீசன் என்ன வருது? ரீஃபண்ட் ஏதாவது வருதா? இந்த பாக்கறேன் சார். நிறைய இருக்கு சார். அதுல ரீஃபண்ட் வருதா? ஓகே, ரீஃபண்ட் வரல சார். வரலையா? வரல சார். எரர் மெசேஜ் வந்ததா? அது வரல சார். ஓகே, அப்ளை பண்ணுங்க கிரெடிட் மெமோ. ரிசீவபிள் அக்கவுண்ட் ரிசீவபிள் டாஸ்க் கிரெடிட் மெமோ மேனேஜ் கிரெடிட் மெமோ அப்ளிகேஷன். நான் சொன்னது புரியுதா? ரிசீவபிள் போய் அக்கவுண்ட் ரிசீவபிள் பேனல்ல கிரெடிட் மெமோ மேனேஜ் கிரெடிட் மெமோ அப்ளிகேஷன். வரும்னு சொல்லிட்டா. ரிசீவபிள் அக்கவுண்ட் ரிசீவபிள் டாஸ்க் பேனல் டேப். அடுத்து சார் இருங்க. கிரெடிட் மெமோ மேனேஜ் கிரெடிட் மெமோ அப்ளிகேஷன். அது வரைக்கும் பாருங்க. மேனேஜ் கிரெடிட் மெமோ அப்ளிகேஷன். அதான் இதுல போய் செலக்ட் பண்ணுங்க கஸ்டமர். கஸ்டமரை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் இஷ்யூ ரீஃபண்ட். இஷ்யூ ரீஃபண்ட் ஒன்று வருது.
இருங்க இருங்க இருங்க. ஸோ இதான் ரீஃபண்டு. பார்த்துக்கோங்க தனுஷ். ரீஃபண்ட் கொடுங்க. எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ரீஃபண்டை பண்ணுங்க. ரீஃபண்ட் எங்க இருக்கு? அப்புறம் என்ன பண்ணணும்? இஷ்யூ ரீஃபண்ட்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா, கஸ்டமர் ரீஃபண்ட் மெத்தட் செக்ன்னு இருக்கா உங்களதுல? இன்வாய்ஸ் லைன்ஸ்ல மைனஸ் இருக்கா? அதே தான். ஏன் அடுத்தது போயிட்டீங்க? ஏதாவது ஒன்று எடுத்து இஷ்யூ ரீஃபண்ட் பண்ணுங்க. இதான் ரீஃபண்ட். அதே மாடல் தான், ரீஃபண்ட் கிரியேட் பண்றீங்க. என்ன சொல்லுது? ஓவர் அப்ளை பண்றீங்கன்னு சொல்லுது. அந்த அமௌண்ட்டுக்கு அதிகமா போடுறீங்க. சின்ன அமௌண்டா போடுங்க, 100 ரூபா போடுங்க. ஓகே, என்ன சொல்லுது படிங்க. கேக்குதா? ஹலோ, கேக்குது சார். படிங்க அது அந்த எரரை. The transaction type assigned to the transaction doesn't allow மேல over. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். You can't over apply this transaction. அப்படின்னா என்னது? ஆல்ரெடி அப்ளை பண்ணதுக்கு மேல இன்னொரு டைம் அப்ளை பண்ண பக்கத்துல ஏஆர் ஐஃபன் சம்திங் வருது, அதான் எரர் கோடு. நீங்க என்ன பண்ணணும், இந்த எரர் கோடை டக்குன்னு கூகுள்ல போய் இதை போட்டு ஆரக்கிள் ஃபியூஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா அது வரும். என்ன சொல்லுதுன்னா, இந்த டிரான்சாக்ஷன் டைப் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், இந்த டிரான்சாக்ஷன் டைப் செட்டப்ல பாத்தீங்கன்னா அலோவ் ஓவர் அப்ளிகேஷன் டிக் பண்ணல, அதனால அது அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஓகே ஓகே சார். அந்த டிரான்சாக்ஷன் டைப் எங்க இருக்குன்னு query பண்ணணுமே. செட்டப்ல போய் பாருங்க, செட்டப் டிரான்சாக்ஷன் டைப் பிஏ கிரெடிட் மெமோ டைப். அது ஒரு டிரான்சாக்ஷன் டைப் மேல மேனேஜ் டிரான்சாக்ஷன் டைப். கஸ்டமர் பில்லிங்ல வருதா? ஏதாவது டிரான்சாக்ஷன் டைப் சர்ச் பண்ணுங்க. சர்ச் கொடுத்தா வராதா? கிரியேட் இல்ல
கிரியேட் பண்ணுங்க பிளஸ்ல. ஏதோ ஒன்று எடுத்து பண்ணுங்க. இங்க நம்ம கிரியேட் பண்றது அங்க வருது டிரான்சாக்ஷன் டைப்பா. புரியுதா? ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க இனிஷியல் போட்டுக்கோங்க. இல்ல சேல்ஸுக்கு முன்னாடி இனிஷியல் போட்டுக்கோங்க. ஜி ஏதாவது ஜிஓ ஒரே ஸ்பேஸ்ல போடுங்க. ஜிஓன்னு எதை போடுங்க. ஜிடபிள்யூ ஸ்பேஸ் இல்லாம. ஸோ கொரி பண்ண ஈஸியா இருக்கும். கிளாஸ் செலக்ட் பண்ணுங்க. இல்ல டிரான்சாக்ஷன் பில் ஸ்விட்சபிள் கிடையாது. வேற என்ன இருக்கு? கிரெடிட் மெமோ இருக்கா? அப்படியே கிரியேட் பண்ணுங்க. நேம் நேம் இருக்கா? கோ சேல்ஸ். சேவ் ஆயிடுச்சா? ஓகே, புதுசா ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண போங்க. எது கீழே வருது? அல்ஜீரியா லீகல் என்ட்ரில கிரியேட் பண்ணிருக்கீங்களா? ஓகே, போங்க. கிரியேஷன் பாசிட்டிவ் சைன் போட்டிருக்கீங்க பாருங்க. அங்க பாருங்க. நெகட்டிவ்னா தான் கிரெடிட் மெமோ நெகட்டிவா வரும்.